Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் நம்பர் 5 கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியில் எக்ஸசைஸ் 5.4ல் தேர்டு சம்மு ஃபோர்த்து சம்மு பார்க்க போகிறோம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிங்கிற பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது இப்போ நான் ஏபிங்கிற ஒரு லைன் செக்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதில் ஏங்கிறதோட பாயிண்ட் வந்து 1,2, பியோட பாயிண்ட் வந்து 6,7, பிங்கிற பாயிண்ட் வந்து என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஏபி is equal to 2 divided by 5 into ஏபின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஏபி வந்து எனக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இதை இங்கிட்டு கொண்டு போனோம்னா எனக்கு டிவிஷன் ஆகிடும். நான் ஏபி டிவைடட் பை ஏபி இஸ் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை 5ன்னு இருக்குது. அப்படின்னா எனக்கு ஏபியோட வேல்யூ என்னென்னா 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஏபியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே டயக்ராமில் ஏபிங்கிற பிளேஸில் வந்து நான் இந்த 2வை வந்து சப்ஸ்டியூட் பண்ணேன். அதாவது எம்மோட வேல்யூ எனக்கு 2ன்னு கிடச்சிச்சு. டோட்டலாக ஏபி வந்து டோட்டலாக எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா டோட்டலாக 5ங்கிறப்ப எனக்கு n வேணும்னா இந்த 5யோட ஒரு 2வை மைனஸ் பண்ணனா எனக்கு n வந்துடும். அப்படின்னா n இஸ் ஈக்குவல் டு 5 மைனஸ் 2. அப்படின்னா n இஸ் ஈக்குவல் டு எனக்கு 3ன்னு கிடச்சிருக்கு. அந்த 3யை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை யூஸ் பண்ணி நான் வந்து பியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். நான் பியோட ஃபார்முலா வந்து எனக்கு தெரியும். m into x2 plus n into x1 divided by m plus n, m into y2 plus n into y1 divided by m plus n. அப்படின்னா எனக்கு mோட வேல்யூ வந்து 2, அடுத்து என்னோட வேல்யூ வந்து 3. அப்படின்னா mோட வேல்யூ 2, இதை வந்து நான் x1 y1 கன்சிடர் பண்ணிக்கிறேன். இதை x2 y2ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா எனக்கு x2க்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணனா 6 ப்ளஸ் என்னோட வேல்யூ 3 இன்ட்டு x1 வந்து 1 divided by m plus nங்கிறப்ப 2 plus 3, mோட வேல்யூ வந்து எனக்கு 2, y2 வந்து எனக்கு 7 ப்ளஸ் என்னோட வேல்யூ 3 இன்ட்டு y1ஓட வேல்யூ 2 divided by 2 plus 3. இப்போ நான் இதை சிம்பிளிஃபை பண்ணனா 2 இன்ட்டு 6 வந்து 12 ப்ளஸ் 3 இன்ட்டு 1 வந்து 3 divided by 2 plus 3 வந்து எனக்கு 5 கிடச்சிருக்கு. அடுத்தது 2 இன்ட்டு 7 வந்து 14 ப்ளஸ் 3 இன்ட்டு 2 வந்து 6 டிவைடட் பை 2 ப்ளஸ் 3 வந்து 5. அப்படின்னா இதை ஆட் பண்ணனா 12 ப்ளஸ் 3 வந்து 15 டிவைடட் பை 5, 14 ப்ளஸ் 6 வந்து எனக்கு 20 டிவைடட் பை 5. இதை கேன்சல் பண்ணனா 5 1 சார், இது 5 3 சார், இது 5 1 சார், இது 5 4 சார். அப்படின்னா எனக்கு பிங்கிற பாயிண்டோட வேல்யூ 3,4ன்னு கிடச்சிருக்கு. இதுதான் தேர்டு சம்மோட ஆன்சர். அடுத்தது ஃபோர்த்து சம். அடுத்து ஃபோர்த்து சம்மில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாயிண்ட் ஆஃப் ட்ரைசெக்ஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு லைன் செக்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். இது வந்து ஏ, இது வந்து எனக்கு பி. ஏவோட பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா -5,6, பி வந்து 4,-3 கொடுத்துருக்காங்க. இதில் 2 பாயிண்ட் வந்து கன்சிடர் பண்ணுறேன், பி கியூ. இந்த 2 பாயிண்ட் வந்து இந்த லைன் செக்மெண்ட்டை 3ஆக பிரிக்கி, இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட். அதனால தான் இதுக்கு பேர் வந்து பாயிண்ட் ஆஃப் ட்ரைசெக்ஷன். இந்த பியோட பாயிண்ட்டும் கியூவோட பாயிண்ட்டையும் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதை x1 y1 கன்சிடர் பண்ணிக்கிறேன். இதை x2 y2 கன்சிடர் பண்ணிக்கிறேன். p கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா p இஸ் ஈக்குவல் டு x2 ப்ளஸ் 2x1 டிவைடட் பை 3, y2 ப்ளஸ் 2y1 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு இங்கே x2ஓட வேல்யூ வந்து 4 ப்ளஸ் 2 இன்ட்டு x1ஓட வேல்யூ வந்து -5 டிவைடட் பை 3, y2ஓட வேல்யூ -3 ப்ளஸ் 2 இன்ட்டு y1ஓட வேல்யூ 6 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 4, 2 into 5 வந்து 10, -10 divided by 3, -3 plus 2 into 6 வந்து 12 divided by 3. அப்படின்னா p is equal to 4 minus 10 வந்து -6 divided by 3, 12 minus 3 வந்து எனக்கு 9 divided by 3. இதை கேன்சல் அவுட் பண்ணனா 3 1 சார், இது 3 2 சார், 3 1 சார், இது 3 3 சார். அப்படின்னா பியோட பாயிண்ட் என்ன கிடச்சிருக்குன்னா -2, 3ன்னு எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது கியூவோட பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குது. q இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு x2 ப்ளஸ் x1 டிவைடட் பை 3, 2 இன்ட்டு y2 ப்ளஸ் y1 டிவைடட் பை 3ங்கிறது ஃபார்முலா ஈக்குவல் டு 2 இன்ட்டு x2ஓட வேல்யூ வந்து 4 ப்ளஸ் x1ஓட வேல்யூ வந்து -5 டிவைடட் பை 3, 2 இன்ட்டு y2ஓட வேல்யூ -3 ப்ளஸ் y1ஓட வேல்யூ 6 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 4 வந்து 8, அப்படின்னா 8 minus 5 divided by 3, 2 into 3 வந்து 6, இங்கே மைனஸ் இருக்குன்னா -6 + 6 divided by 3.
அப்படின்னா 8 - 5 வந்து 3 டிவைடட் பை 3 -6 + 6 வந்து 0 வந்துடும். அப்படின்னா 0 டிவைடட் பை 3 இது கேன்சல் பண்ணால் 3 1 சார் 3 1 சார். அப்படின்னா கியூவோட வேல்யூ எனக்கு 1,0 கிடச்சிருக்கு. பியோட வேல்யூ -2,3 கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.